வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு ஃபாஸ்ட்டான வீக்கெண்ட் சாட்டர்டே விலாக் தான். பார்த்திங்கன்னா மாவு புளிச்சிருக்கான்னு பார்த்துட்டு சோறை வச்சுட்டு சாம்பாருக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சாட்டர்டே ஏன் 6 மணிக்கு எழுந்திரிச்சு இவ்வளோ வேகமாக வேலை பார்த்துட்ருக்கேன்னா, என் 2 பசங்களுக்கும் ஸ்கேட்டிங் இருக்குது. அதனால் ஸ்கேட்டிங் போகணும். 2 மணி நேரம் ஸ்கேட்டிங் இருக்கும். அதாவது 2 பேட்ச் அட்டன் பண்ணுறோம் நாங்கள். எப்படின்னா, வருண் இப்போ தான் 1 மந்த்தாக போய்கிட்டு இருக்கனால அவன் பிகினர் பேட்ச்சு, சர்வேஷ் வந்து இன்டர்மீடியட் பேட்ச்சு. அதனால் இவனுக்கு 1 ஹவர் அவனுக்கு 1 ஹவர் அடுத்தடுத்து இருக்கும். 7:45க்கு ஆரம்பிக்கிறது, 9:45க்கு தான் முடியும். ஆல்மோஸ்ட் 10 ஆயிரும். அங்கேருந்து நாங்கள் 10:30 ஆயிரும் கிளம்ப. அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் அவங்களுக்கு எடுத்து வச்சுட்டு, ஆப்பிள் ஆரஞ்சு எடுத்து வச்சுட்டு, சர்பத் போட்டு வச்சுட்டு அப்படியே சைடில் வந்து குக்கரில் சாம்பாரை வச்சுட்டு எழுப்பிவிட போயிட்டேன். பசங்க 2 பேரையும் 7 மணிக்கு தான் எழுப்பிவிடுவேன். எப்படியும் வீக் டேஸும் அவங்க 6 மணிக்கு எழுந்திரிக்கணும். இப்போ இதில் 7 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு அவங்க வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக அவசியம். எப்படி நம்ம ஸ்கூலில் சேர்க்குறோமோ அது மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ்லேயே சேர்த்து விட்றது ரொம்பவே நல்லது. அப்புறம் பால் காய்ச்சிட்டு இட்லி ஊற்றி வச்சுட்டேன். பால் காய்ச்சி காஃபி போட்டு வைக்கணும். இவங்க 2 பேருக்கும் 2 வாட்டர் பாட்டிலில் தண்ணி அடைச்சிட்டு, காஃபி சர்வேஷ் அப்பாவுக்கு வந்து ஃப்ளாஸ்கில் போட்டு வச்சுருவேன். எங்கள் அத்தைக்கு வந்து நான் கொண்டு போய் கொடுத்துருவேன். நாங்கள் பால் காஃபி காலைல எழுந்திரிச்சு குடிக்க மாட்டோம். நானும் குடிக்க மாட்டேன், பசங்களும் குடிக்க மாட்டானுங்க. அப்புறம் சாம்பாரை தாளிச்சிட்டு இட்லி எடுத்து ஹாட் பாக்ஸில் ஃபில் பண்ணிவிட்டு அவங்களுக்கு போய் இட்லி ஊட்ட ஆரம்பிச்சிடுவேன். பசங்க 2 பேருக்கும். ரெண்டு பேருக்கும் இட்லி ஊட்டினதுக்கப்புறம் இந்த கிட்லாம் நான் சர்வேஷ் வந்து ஃபஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் போட்டு விட்ருவேன். கார்ட்ஸ் எல்லாம் நீ கார்டு, ஹேண்ட் கார்டு எல்லாத்தையுமே போட்டு விட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்பியாச்சு. சர்வேஷ் அப்பா வந்து எங்கள் அத்தைக்கு வந்து எடுத்து வச்சுருவாங்க எல்லாமே சாப்பாடெலாம். காஃபி மட்டும் நான் வச்சுட்டு போவேன். அதுக்கப்புறம் ஒரு 9 மணி போல் அவங்க சாப்பாடு எடுத்து வைப்பாங்க. அப்புறம் கடை நாங்கள் இறங்கி வண்டியில் தான் போகணும். அதனால் வீடியோ எடுக்க முடியாது. வருண் முன்னாடி உட்காந்துருப்பான் இந்த பேக் மேலே, சர்வீஸ் பின்னாடி உட்காந்துருப்பான். வந்தாச்சு. அட்வான்ஸ் பேட்ச் போய்கிட்டு இருக்கோம். ஒரு 5 மினிட்ஸ் அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால் எல்லாத்தையும் ஷூஸ்லாம் போட்டு ஹெல்மெட்டெல்லாம் போட்டு விட்டு ஐடி கார்டு போட்டு வாட்டர் பாட்டில் கொடுத்து சர்வீஸ் உள்ளே இறக்குனதுக்கப்புறம் வருண் கொஞ்சம் சைலண்ட்டாக தான் இருப்பான். வீட்டுக்குள்ளே சுட்டியாக இருந்தாலும் அந்த ஸ்கேட்ஸ் போடுற இடத்துல காலைல வெள்ளனை எந்திரிக்கிறனாலே என்னன்னு தெரில, கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாக இருப்பான். அப்புறம் அவனுக்கு ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் கொடுத்துட்டு கொண்டு போன ஜூஸை கொஞ்சம் கொடுத்து ஷூவை போட்டு ரெடி பண்ணி விட்ருவேன். இப்போ தான் ஒரு 1 மந்த்தாக போய்கிட்டு இருக்கான். இழுத்து தான் போகிறான். ஒரு கால் மட்டும் வர மாட்டேங்குது. அப்புறம் ஸ்கேட்டிங் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் கலட்டி வர்றதுக்கே ஒரு 10:30 ஆயிரம் அங்கேருந்து கிளம்ப. இன்றைக்கி வந்து வீக்கெண்ட் அப்படிங்கிறனால நண்டு எடுக்கலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து வந்தேன். நண்டு கடையில் போகிற வழியிலே இருக்கும். அங்கே பார்த்தோமா மீன்லாம் நல்லா இருந்துச்சு. அதனால் மீன் ஒரு 1 கிலோ, அப்புறம் நண்டு ஒரு 3/4 கிலோ இருக்காது, 1/2 கிலோ எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு 3 நண்டு தான் இருந்துச்சு. எடுத்துகிட்டு வேகமாக பின்னாடி வச்சுட்டு காலையில் அப்படிங்கிறனால டிராஃபிக் அந்தளவுக்கு பெங்களூரில் இருக்காது. காலையில் வெள்ளனை அப்படிங்கிறனால இப்போ போகிறப்ப கொஞ்சம் இருக்கும். அங்கங்கே அந்த யூடர்ன்ஸ்லாம் இருக்கும். அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. குடுன்ட்டு ஒரு செட்டு இட்லி தான், ஒரு ஈடு இட்லி தான் அவிச்சு வச்சுட்டு போயிருந்தேன். கிச்சனை வந்து பார்த்தேன் கொஞ்சம் பரபரப்பில் விட்டுட்டு போயிருக்கேன். நாங்கள் வீட்டுக்கு வரும்போது 10:50. அப்புறம் நான் ஒரு குட்டி மீன் வளர்க்குறேன். எங்கள் அம்மா வீட்டிலேருந்து வந்த மீன் இது. என் பேச்செல்லாம் கேட்டுச்சு. ரொம்ப நாளாக நிறைய தடவை வளர்த்துருக்கேன். ஆனால் இது கையிலே வந்து ஃபுட்லாம் வாங்கி சாப்பிடுது. ரொம்ப பழகிருச்சு அது. அதுக்கப்புறம் சாம்பார் இதெல்லாம் தொடச்சிட்டு கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு இன்னொரு ஈடு இட்லி ஊற்றிட்டு வந்துட்டேன். ஃபிஷ்ஷை கழுவி வச்சிடலாம் அந்த கேப்பில் அப்படின்ட்டு. ஃபிஷ் எல்லாம் கழுவி நீட்டாக ஃபிஷ்ஷு நண்டு தனித்தனியாக கழுவி எடுத்து வச்சு மசாலா போட்டு பரட்டி வச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்ட்டு. பெரிய மீனாக இருக்கனால டக்குன்னு பண்ணியாச்சு. ஒரு 2 பாத்திரம் வந்து அதையும் விலைக்கு போட்டாச்சு. மசாலா போட்டு பரட்டி வச்சுட்டு மூடி வச்சிட்டோன்னா அது பாட்டுக்கு ஊறிட்டுருக்கும். டக்குன்னு வந்து குழம்பு வச்சுட்டு ஃப்ரை பண்ணிடலாம். அப்புறம் இட்லி வச்சு சாப்பிடும்போது 11:15 ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தாங்க ஃப்ளிப்கார்ட்டில் கொஞ்சம் பொருள் ஆர்டர் போட்டிருந்தேன். அதோட மங்குஸ்தான் பழம் ஆர்டர் போட்டிருந்தோம். சாப்பிட்டுட்டு மறுபடியும் பேக் டு ஒர்க் வந்தாச்சு. சின்ன வெங்காயம் வந்து மீன் குழம்புக்கு,
பெரிய வெங்காயம் நண்டு கிரேவிக்கு இந்த மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் ஆர்டர் போட்டேன். வெங்காயத்தை ஆர்டர் போட மறந்துட்டேன். அதனால் சர்வீஸ் அப்பா வந்து வாங்க போயிருந்தாங்க. அப்புறம் தேங்காய், மிளகு, ஜீரகம் எல்லாத்தையும் நண்டுக்கு அரைச்சி வச்சுட்டு ஒரே சட்டியில் மாங்காய், முருங்கைக்காய் போட்டு குழம்பு வைக்கணும்னு மாங்காய் ஆர்டர் பண்ணேன். நான் வெங்காயம் ஆர்டர் பண்ண விட்டேன். வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரே இதில் எல்லாத்தையும் போட்டு இறக்கிருப்பேன். சோறு பட்டு வடித்து வச்சு போனதை அப்படியே வச்சுட்டேன். எடுத்து வைக்க மறந்துட்டேன். நிமிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், மறந்துருப்பேன். நண்டு ப்ளூ கிராப் வந்து நல்லாயிருக்கும். நல்லா எப்பவும் வாங்கினாலும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து ரொம்பவே நல்லா வெயிட்டாக இருந்துச்சு. அந்த மாதிரி பார்த்து நானே எடுத்து வாங்கிட்டு வந்தேன். ஒரு சில நேரம் அவங்களே போடுறேன்ட்டு ஒரு சில நண்டு வந்து நல்லா இல்லாமல் போட்டுடுறாங்க. மீன் குழம்பு வச்சுட்டு இருக்கும்போது சைடில் வந்து அப்படியே க்ளீனிங்லேயே நடத்தி வேலை முடிச்சிட்டேன். ஒரு நாள் என்னைக்காச்சும் ஒரு நாள் இப்படி க்ளீனிங் அப்படியே நடக்கும், இல்லாட்டினா க்ளீன் பண்ண முடியாது. அப்புறமா அந்த இப்போ தான் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இந்த பால்கனியில் வந்து இந்த பிளான்ட்லாம் செட் பண்ணியிருக்கேன். எப்போவுமே செட் பண்ணுவேன், தண்ணி ஊற்றுவேன். ஊருக்கு அந்த ஒரு 2 மாதம் கிளம்பிடுவோமா, அப்போ தண்ணி ஊற்ற இல்லாமல் செத்து போயிடும் எல்லாம். இதான் நடக்கும். அப்புறம் மறுபடியும் எப்படியும் இது வந்து 4வது டைம் இப்படி பண்ணி செட் பண்ணி வைக்கிறேன் இந்த வீட்டில். சரி, இப்போ தான் விதையெல்லாம் போட்டிருக்கேன். ரொம்பலாம் இல்லை, தக்காளி விதை, குக்கும்பர், இந்த மாதிரி வீட்டில் இருக்க விதையெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா பாய்.